ஜகலா ஜகலான்னு சொல்றியே உன் மூஞ்சி என் மூஞ்சி ஒத்து வருமா? ரெண்டு பேத்து மூஞ்சி ஒத்து வருமா? என்னது? ஒத்து வருமா? ஒத்து வருமா? இல்ல யாராவது ஒரு வீட்ல பொண்ணு கேட்டா யாராவது கொடுப்பாங்களா? நம்ம ரெண்டு பேரும் ஒரு வீட்ல போய் பொண்ணு கேட்டா எவன்டா கட்டு வாண்டே? அதானா உன் மோபா டேய் சூப்பரா இருக்கு. ஆமா அருமையா இருக்குடா டேய். செஞ்சு வச்ச ஜலையாட்டம் நட்டு முட்டை ஆயிட்டுங்கறாங்க. அதனால உங்களை அப்பலாம் விட்டா பிடிக்காது. அப்படினா பிடிக்காது. வா தாத்தா. ஏய் ஆங்க என்ன? டேய் டேய் டேய். ஒரு தாட்டி தாண்டா ஒரு 50-60 மாடு இருக்கும். காணகத்துல ஓட்டிட்டு போவாங்க. அதுக்கு ஒரே ஒரு சாட்டத்தை சுண்டு வரலாட்டம் வச்சுட்டு இருப்பாங்க. வேற என்ன கொள்றதுக்கு 1 2 உள்ள 4 வச்சுக்கிறாங்க. அண்ணா இல்ல மதிப்பு மரியாதையா வச்சு அண்ணா தம்பின்னு அடிக்கிறான், சித்தப்பா பெரியப்பான்னு அடிக்கிறான், மாமா மச்சான்னு அடிக்கிறான். அவங்ககிட்ட நான் அடி தப்பிக்கணும். என்ன சொன்னா அடி தப்பிக்க முடியும்? ஓ இப்ப என்ன சொன்னா அடிக்க மாட்டேன்னு கேக்குறேன். இப்ப வருஷம் நடக்குது 2026. என்ன முண்டி? 2026 அதுக்கு தான் ரெண்டாவதாவது போங்கடா. அப்படிதானே என்னன்னு தெரியாது. தமிழ்ல சொல்றான். டேய் 2026 டா. 2026. இப்ப இந்த நவீன காலத்துல ஆமா இது கம்ப்யூட்டர் காலம். ஓ இதெல்லாம் கம்ப்யூட்டர் காலம். ஆமா இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நல்ல மதி மரியாதையை கூப்பிட்டு அடிக்க மாட்டானா? மதி மரியாதையை கூப்பிட்டா அடிக்க மாட்டான். அடிக்க மாட்டான். ஆமா நான் பேசிக்கிறேன். நீ போய் உட்கார்ந்தா. வாடா 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 அருவாட்டு பூதி. வாடா 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 வாடா. என்னை பார்த்தா புல்காய் சட்டிக்கும் புல்கால் பேண்டுக்கும் இந்த வட்ட பொட்டுக்கும் வட்ட புட்டுக்கும் புடுக்கலடா அது புடுக்கலிடா பொட்டுக்கும் என்னை பார்த்து பங்கார கோடிங்கன்றான். என்ன சொன்ன? பங்கார கோடிங்கப்பா. காது கேட்கல சத்தமா. பங்கார கோடிங்க. சத்தமா சொல்லி தொலைடா. பங்கார கோடங்கி. என்ன பார்த்தா உனக்கு பங்கார கோடங்காடு தெரியுது. தெரியுது. அப்படியே தெரியுது. ஆமாதான். இப்ப பங்கார கோடங்க எப்படி இருப்பான்? எப்படி? அவன் பண்ற மாதிரியா நான் பண்ணுவேன். அப்படியா? நான் பண்ற மாதிரியா நீ பண்ணணும். சரி பண்ண. பண்றியா? ஏங்க டீ கொட்டாங்க. பங்கார கோடங்க என்ன பண்றான்? என்ன பண்றான்? முதல்ல அவன் புடுக்கு கையில குடுகுடுப்படா. குடுகுடுப்ப கையில பிடிக்கிறான். குடுகுடுப்ப கையில பிடிக்கிறான். அப்படி நேரா செங்கோல நிறுத்துறா. நானும் நிறுத்தணுமா? அப்பனுக்கு பையன் யாரு? ஆமா நீ தான் நிறுத்தணும். நிறுத்துறா. நிறுத்துறா. நேரா நிக்கணும்டா. நிக்குதுடா பாருடா. ஒரு பக்கம் சாயுதுடா. சாயுதுடா. சாயுது. அரியா பையன் நிறுத்திக்கிட்ட. ஏண்டா காரி மோர் மேல துப்பி விடுவாங்கடா. இப்ப என்னத்து நிக்குது பாரு. அப்படி நேரா அது பெண்டு தட்டுதுடா. நேரா நிறுத்திக்க. நான் சொல்ற மாதிரியே சாயுதுரா. என்ன காரணம்னு கேளு. என்ன காரணம்? உனக்கு சீட் எழுதித்தாரு நாளைக்கு நல்ல டாக்டரா பாரு. அவனுக்கு கனவு பெருத்துக்குச்சு. அப்படி நேரா நிறுத்திக்கணும். நிறுத்திக்கிட்டியா? நான் சொல்ற மாதிரியே மந்திரத்தை சொல்லணும். ஓ நீ சொல்ற மாதிரியே சொல்லணும். மந்திரத்தை மாத்தி சொல்லிவிட்டீங்கன்னா இங்க யாரையாவது மந்திரம் அடிச்சு போடும். அப்படியா? வெரி பவர்ஃபுல் மந்திரம். சரி அப்பப்போ வாழ போறீங்களா? நான் சொல்ற மாதிரியே சொல்லு. அம்மா சொல்லுடி. அம்மா சொல்லுடி. அம்மா சொல்லுடி. அம்மா 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 சாமி சோத்துக்கலாத வந்துட்டேன். அதான் 5 அடிக்க மாட்டேன்டா. சொல்றா. எனக்கு அடிக்க தெரியாதுடா. நான் சொல்ற மாதிரி அம்மா சொல்லுடி. அம்மா சொல்லுடி. ஆனந்தி சொல்லுடி. ஆனந்தி சொல்லுடி. புக்கமுட்டி மாறி. புக்கமுட்டி மாறி. போய் ஜலா பூமுண்டை. மேலே ஏத்து போறடா டேய். இதெல்லாம் மந்திரத்துல வருதுடா. மந்திரத்தை ஏண்டா வலிக்கும்டா. வலிக்குமா? சரி. அப்பங்க அம்மாங்க அப்பனுக்கு பெத்தா. என்ன கண்ணவனுக்கு பெத்தா? அப்ப எங்க அம்மா என்ன கலா? தெரியல பெத்திருப்பா. ஏய்
புக்குமுட்டி மாறி புக்குமுட்டி மாறி போய் சொல்லா தூமுண்ட போய் சொல்லா தூமுண்ட காத்தடிச்சா மறிஞ்சாயுது காத்தடிச்சா மறிஞ்சாயுது கல்லெடுத்துட்டா மண்டை ஓடி பின்ன மண்டோடையத பின்ன என்ன சொல்றா மந்தர்த்த சொல்றா ஆச்சிக்காவது ஒண்ணு அடிச்சு கல்லெடுத்துட்டா மண்டை ஓடியுது கல்லெடுத்துட்டா மண்டை ஓடியுது கருப்பு கோழி வெள்ளை முட்டிடுது கருப்பு கோழி வெள்ளை முட்டிடுது என்னடா கேப் போடுறான்னு சரி சொல்றா கல்லெடுத்துட்டா மண்டை ஓடியுது கல்லெடுத்துட்டா மண்டை ஓடியுது கருப்பு கோழி வெள்ளை முட்டிடுது கருப்பு கோழி வெள்ளை முட்டிடுது காளி மூலி கல்கத்தா வாலி ஓ சாமான மூணு காளி ஏய் எங்கடா போன ஏய் எவ்வளவு சாமான காளி தான் எப்பறா பொழப்பு நடத்துறது டேய் அதுல மந்திரத்துல வருதுடா அதெல்லாம் ஓ மந்திரத்துல அப்படி சொல்லிக்கிட்டு எங்க போறான் நல்லா சுடுகாடு மாச்சானமா போறான் சுடுகாட்டுல என்ன தெய்வம் இருக்கும் சுடுகாடு மாச்சானமா ஒண்ணு தான் டேய் சுடுகாடுனா வேற மாச்சானம்னா வேறடா அதே எப்படி சுடுகாடுனா என்ன மாச்சானம்னா என்ன என்னப்பா டேய் மாச்சானனா உங்க பாட்டி இருந்தாளா பாட்டி இருந்தா பத்தும் பாத்து பழுத்த கிழவியாயி ஒரு 90 95 எல்லாத்தையும் பேரம் எதிர பார்த்து இயற்கை மாதிரி ஆடுறாங்க தெரியுமா அப்படி இறந்த பாட்டிய நாம என்ன செய்வோம் ரேடியோ கட்டுவோம் ஊருக்கெல்லாம் செய்தி சொல்லுவோம் பந்தல் போடுவோம் கொட்டு மலக்கம் போடுவோம் வான வேடிக்கை என்ன நாம சொர்க்கிறத வச்சாலும் வைக்கலாம் பாடை கட்டினாலும் கட்டலாம் தேர் கட்டினாலும் கட்டலாம் அப்படி கட்டி அந்த கிளவி யாத்திரை உள்ள வச்சு தூக்கிட்டு போய் நாம நல்லா மாச்சானமா பார்த்து எல்லாரும் பார்த்து அழுது விட்டு கொண்டு போய் புதைக்கிறமே அது வந்து மாச்சானம். அது வந்து மாச்சானம். அப்ப சுடுகாடுன்றது சுடுகாடுனா என்ன உள்ள உள்ள பானி ஆயி போச்சு இல்ல சுடுகாடுனா என்ன உன் தங்கச்சி இருக்கிறாளா? ஆமா தங்கச்சி இருக்குதுப்பா. படிச்சிட்டு தான் இருக்குது. படிச்சிட்டு இருக்குது. எத்தனாவது வருஷம்? ஏப்பா சாரதா காலேஜ்ல படிக்க வச்சிக்கிறேன். சாரதா காலேஜ்ல படிச்சிட்டு இருக்குது. ஏண்டா சாரதா காலேஜ்ல படிச்சிட்டு இருக்குது. ஆமா அந்த பிள்ளைக்கு போன் வாங்கி கொடுத்தியா? ஆமா ஒரு டச் போன் வாங்கி கொடுத்தேன். அது போதும்டா உன் குடும்பம் கட்டுறதுக்கிட்டே. ஏண்டா அப்படி டச் போன்ல ஏதோ நோண்டி கீண்டி ஏதோ மாப்பிள்ளை கேப்பிளை பார்த்து அந்த மாப்பிள்ளை கேப்பிளை கூட்டிக்கிட்டு மேட்டூர் கீட்டூர் போய் பாபத்துல பிள்ளை கிள்ளைய வாங்கிட்டு வந்துட்டா அவன் ஏமாத்தி விட்டு போயிட்டா உன் பிள்ளை என்ன பண்றதுன்னு தெரியாத உன்னை தேடி வந்து நிக்கும். உனக்கு எவ்வளவுடா கோபம் வரும்? பவுத்தெரிச்சலான பவுத்தெரிச்சல் வருமா வராதா? சின்ன வயசுல இருந்து பெருசா வர வரைக்கும் பாலஞ்சோறும் ஊட்டி வளர்த்து போனு வாங்கி கொடுத்து நாம கூட்டிட்டு போய் சேலம் சாரதா காலேஜ்ல நாம அது என்னடா கட்டுவாங்க? பாடலீடா பாடலீடா என்னமோ கட்டுவாங்கடா. பீச்சு கட்டி கட்டி நாம சேர்த்து படிக்க வச்சோம். இவன் எவனே தெரியல வந்தா பிள்ளைய வேலை விட்டுட்டு போயிட்டான். இவன் வந்து நம்ம ஊட்டிட்டு நின்னுகிட்டா நம்ம பேச்ச கேட்காத பிள்ளை. இதுக்கு மேல இருந்தா என்ன இறந்தா என்ன? பிள்ளைய கொன்னு யாருக்கும் தெரியாத வெளியே சொன்னா வெக்க கேடு பாக்குறவங்களுக்கு மானக்கேடு. அதனால யாருக்கும் தெரியாத நைட்டா வச்சு ஏறி விட்டு வர பாத்தியா? அது சுடுகாடு இது மாச்சானம். அப்படி சுடுகாடு மாச்சானமா போய் விபூதி பட்டை இட்டுக்கிட்டு வீதி வீதியா போறான். வீதி வீதியா போய் பூனமயிரா இருந்தாலும் சரி குடுக்கன வரைக்கும் லாவன்னு போறான் பாத்தியா? அவன் தான் மங்கார கோடிங்க. அண்ணா நீங்க யாரு? நீங்க என்ன ஊருக்காரு? சேலம் மாவட்டம். ஆமா சேலத்துல மாவட்டம் எறும்பட்டியில இட்லி சுட்டு வியாபாரம் பண்ணுவோம். சேலம் மாவட்டம். சேலம் மாவட்டம் பாம்பலூர் வட்டம். பாம்பலூர் வட்டம் அரசு கலை சொல்லுமணி விருது பெற்ற இந்திய நாட்டு கலை விருது பெற்ற உலக பாரம்பரிய கலை விருது பெற்ற சித்தர் வந்தர் மகன் மாதப்ப நாடு சப்பானா. நாங்க நல்லூர்னா நான் சொன்ன மாதிரி சொல்ல அது எனக்கு தெரியும். இல்ல நீ தான் வருவியா? இல்ல வாத்தியார் வராருப்பா. அங்க போய் வர சொல்லு. வராரு பாரு. தம்பி நான் என்ன சொல்றேன்னா போய் மாதப்பண்ண வர சொல்லு. போயிடணும். தெரியலையா? மேல இருந்து கீழே வரைக்கும் நல்லா பாரு.
ஏண்டா என்ன மச்சங்க ஏடா போன வருஷம் தொப்பையும் தந்தியுமா இருந்தா இப்ப இவ்வளவு அழைச்சு போயிட்டேன். என்னென்ன பண்றது சோத்துக்கு இல்லையா சோத்துக்கெல்லாம் எப்படி பண்றது? என்ன ஏய், சுருண்டு படுத்துக்கிறதுன்னு சொல்ல வந்தேன். அப்படியா வணக்கம். வணக்கம் அண்ணா, இருந்தாலும் நாமே பேசிக் கொண்டிருந்தால் நேரங்களாகும். நாட்டுக்கு நாடு மகாநாடு, பேரும் புகழும் சிறந்த திரு பொன்னாடு, தாய் திருநாட்டின் பெயர் என்ன? எருமைப்பட்டி. எருமப்பட்டி என்றால் தாய்நாடு தலைநகரம் மச்சுமாநகரம். ஆமா. இந்த மச்சுமாநகரத்தில் எழுந்தருளிய ஆண்களை பிறந்த அப்பன்மார்கள், பெண்களை பிறந்த நமது அருமை தாய் உள்ளங்கள் மற்றும் மனிதர்ம சகோதர சகோதரிகளும் ஆமா. பள்ளிக்கு செல்லுகின்ற இளவயது மாணவ மாணவிகளும் ஆமா. இங்கு அழகு அமைதி காத்து காட்சி தருகின்றார். அமைதி காத்து காரணம் என்ன? எல்லாம் கூத்து விட்டு கூத்து பாக்குறாங்க. டேய், அது தெரியும் எதற்காக. ஆமா, அப்படி இருந்தாலும் தூண்டா மணி விளக்கு துளி விட்டு எறிந்தாலும் அதற்கு ஒரு தூண்டுகோல் வேண்டும். தூண்டுகோலை இருந்து நம்முடைய நாடக சபாவை இங்கே அழைத்து வர அரும்பாடுபட்ட மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ராம கவுண்டர். ராம கவுண்டர். ஆமா, அவர்கள் சார்பாக இங்கே வாய்ப்பளித்திருக்கிறார்கள். அண்ணா, அப்படி இருந்தாலும் இந்த சீரான சீர்சபையில என்று தீட்டப்பட்ட நாடகம் என்ன? அதாவது ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பாகமாய் விலகி வரக்கூடிய மரகதவள்ளி திருமணம், மரகதவள்ளி திருக்கல்யாணம் இல்லையே? அசாசூரன் ஆஞ்சநேயர் யுத்தம். அசாசூரன் ஆஞ்சநேயர் யுத்தம். ஆமா அண்ணா, இந்த நாடகத்துல முதல் யார் வருகிறார்? மரகத தேசத்தை பொறுப்பிடம் ஆண்டு வரக்கூடிய மரகத ராஜனை சபைக்கு வருகின்றார். மரகத ராஜனே வர்றாரு. உனக்கு என்ன போய் படுத்தவங்க மாட்டேன். போய் போனாரு ரெஸ்டாரண்ட். நேர்களை முதல்ல கூப்பிட்டா அதே தெரியாது கூப்பிட்டேன். இந்த பேர் தெரிஞ்சுக்கலாம். ராஜாரா போட்டு படுத்துறான். கொஞ்சமாவது மரியாதை கொடுறா. டேய், மரியாதை காயவே கொடுறா. வயசுல பெரியவன்டா. வயசுல இருந்துட்டு போ. யாருக்கு என்ன போது? போய் உட்காருங்க கொஞ்ச நேரம். போடான்ட்டேன். சரி, இப்பொழுது மரகதராஜன் சபைக்கு வருகிறார். சபைக்கு வருகிறார்.
யாருங்க யாரிங்க மந்திரி யாரு ராஜா மந்திரி மதுரமுத்து ராஜா கொட்டுமு நான் சொல்லலன்ட்டேன் மந்திரி யாரு மகாராஜா என் காவலரே சொல்லுங்க ராஜா சொல்லுங்க நான் சபைக்கு வருகின்ற போது சபைக்கு வருகின்ற போது நான் யார் நீங்கள் யார்? எமது பெயர் என்ன உங்கள் பெயர் என்ன என் தாய் தந்தை உங்கள் தாய் தந்தை என் விருத்தாந்தரம் விருத்தாந்தரம் உமக்கு தெரியுமா சொன்னால் தானே தெரியும் அப்படியா ஆமாங்க சொன்னால் தெரியும் ஆமா மந்திரி யாரு ஓ அப்படி இருந்தாலும் இருந்தாலும் நாட்டுக்கு நாடு மகாநாடு பேர மூலை சேர்ந்த அலைதிரு பொன்னாடு பொன்னாட்டின் பெயர் என்ன எருமைப்பட்டி ஏய் எருமைப்பட்டி என்றால் நமக்கு தாய்நாடு தலைநகரம் மச்சிமா நகரம் எப்படி ஆமாங்க என்னது? எருமைப்பட்டி எருமைப்பட்டி ஆமா எருமைப்பட்டி எருமை இருக்கிறதா? போனா அப்படித்தான் படிச்சு ஆ. டேய் அதனால எப்படி எருமைப்பட்டி என்ற நமக்கு தாய்நாடு தலைநகரம் மச்சிமா நகரம் இந்த மச்சிமா நகரத்தில் ஆண்களாக பிறந்த அப்பன்மார்கள் பெண்களாக பிறந்த நமது அருமை தாய் உள்ளங்கள் தாய் உள்ளங்கள் ஆமா அமர்ந்திருக்கிறார் என்ன காரணம் ஏது விஷயம் என்ன காரணம் இல்லைங்க கடையிற மத்துத்தாங்க காரணம் ஏய் எதற்காக நாடகம் அரங்கேற்றம் காதணி விழா ஆதினிகளாக கூத்துடுவாங்க கொள்றதுன்னு முடிவாகி போச்சு அதுக்கு இல்லையா ஆயா கோயில் நோம்பி கும்பாபிஷேகம் யாரு அப்படி இருந்தாலும் இன்று தினம் அரங்கேற்றப்பட்ட நாடகம் என்ற நாடகம் இன்று வைத்துள்ள நாடகம் நலத்தங்கா நாடகம் அந்த நாடகத்துல நான் வருவேனா நான் என்ன வேஷம் நீங்க என்ன வேஷம்னு கேளுங்க நீ என்ன வேஷம் போடுவ நான் தான் நலத்தங்கா போடுவேன் அப்படியா நானு நீ தான் வந்து என் பையன் ஞானசேகரன் ஓ ஞானசேகரன் அப்படியா இப்ப வந்து காசிராஜனை வெடிபெற்று நல்ல பாக்குறதுக்கு காணகத்துல போறான்ல ஆமா அந்த கட்டப்பு நடக்குது அதுல என்ன பாட்டு பாடுவ இப்ப நீ வந்து பெரிய பையன் இவங்க எல்லாம் சின்ன பசங்க அப்படியா அது என் கடைசி போட்ட பிள்ளை கண்ணே மக்களா அம்மாடி என்னடே நீ தாண்டா அம்மாடி சொல்லுங்க உனக்கு அம்மாடா கண்ணே மக்களா நாடகத்தின் பேர் என்ன இன்னைக்கு வைத்துள்ள நாடகம் மரகதவல்லியால் திருக்கல்யாணம் ஆமா இல்லை என்றால் அச்சாசூரன் ஆஞ்சநேயர் யுத்தம் ஆமா மந்திரி யாரு இந்த நாடகத்தில் நான் யார் எமது பெயர் என்ன என் விருத்தாந்தரம் என்ன அப்படி இருந்த மந்திரி யாரு மகாராஜா இந்த நாடகத்தில் நான் யார் எமது பெயர் என்ன சொல்லுங்க ஆகட்டும் புகழ் பெற்ற
பாட்டு இது. ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்ச? சரி சரி சரி. என்னடா முடிக்கும் போது என்ன நானு? பாத்தியா? மந்திரியாரே, மகாராஜா, கெட்ட வார்த்தையே வரக்கூடாது. கெட்ட வார்த்தையா வரக்கூடாது. வாயில விட்டுருவான். ஐயோ சாமி, ஏண்டா வாயில விட்டுறாதீங்க. எங்க வீட்டுக்காரிக்கு நான் ஒரே பிரச்சனை. ஏய், எமது பிரச்சனை உனக்கு தெரிந்ததா? உங்க பேர் எனக்கு தெரியலீங்க. தெரியலையா? இந்த உனக்கு என்ன தெரியும்? இந்த காது சீக்காது, இந்த காது கேட்காதுங்க. இப்ப சொல்லுங்க. ஏய், என் பெயர் உங்க பேர்? நான் சித்திர வடிவமுள்ள சித்திர வடிவமல்ல, சிறுபனை அலங்கரித்து சிறுபடி அலங்கரித்து நான் காலை கதிரவனை போல் காலை கதிரவனை போல் மாலை சூரியனை போல ஆலை சூரியனை போல அகிலத்தில் புகழ் பெற்ற அகிலத்தில் புகழ் பெற்ற அந்த தேவரை என்னை மெச்சிட, அந்த தேவர் உங்களை மெச்சிட, தேவாதி தேவரெல்லாம் என்னை மெச்சிட, தேவாதி தேவரெல்லாம் உங்களை மெச்சிட. எமது பெயர் உங்களுடைய பெயர்? எமது பெயரோ மதுகர ராஜன். மரகத ராஜனுக்கு. மகாராஜா, மந்திரியாரே, உங்களுடைய பெயரோ மரகதராஜன். எமது பெயரோ மரகதராஜன். அப்படி மரகதராஜனாக இருந்தாலும் மன்னா, உங்களையும் பெற்றெடுத்தாரே உங்கள் தாய் தந்தைகள். என் தாய் தந்தை அம்மா கொப்பன். ஏய், என்னை 10 மாதம் 300 நாட்கள் ஆ. 3 தசை நாடி உங்க அம்மா என் தாய். ஆ. ஏய், ஓய். என் தாய் புண்ணியவதி. ஆமாங்க, உங்க அம்மா பொண்ணு புண்ணியவதி. புண்ணியவதி. ஆ. என் தாய் தந்தை யாரு? யாரு? யார் தெரியுமா? யாருங்க? ஆ. அது என்ன இடதோறு? அது என் தாயாரோ? என்ன பட்டுமாலோ? என்ன காட்டு மண்ணே? அது என் தாயாரோ? பேர சொல்லுமா? அது என்ன இடதோறு தாயாரோ? மகாராஜா, என் தாய் தந்தை உங்களையே ஆசையோடும் அன்போடும் பண்போடும் பெற்றெடுத்தாரே ஆ. உங்கள் தாய் தந்தைகள். டேய், ஆ. எமது பெயரோ ஆ. மரகதராஜன். ஆமா, மரகதராஜன். இந்த மரகதராஜனை பெற்றெடுத்த ஆ. என் தாய்
தாய் தந்தையர் என் தந்தையார் ராஜேந்திர மன்னன். உங்க தந்தையார் ராஜேந்திர மன்னன். ஏய் பொறுமை பின்னாடி என் தந்தையாரோ ராஜேந்திர மன்னன். உங்க தந்தையாரோ ராஜேந்திர மன்னன். என் தாயார் பரிமளாதேவி. பரிமளாதேவி உண்மைதான். அப்படி பரிமளாதேவிக்கும் தந்தையார் ராஜேந்திர மன்னனுக்கும் நீங்கள் எத்தனை பேர் பிறந்தீங்க? ஒரே ஒரு ஆண் மகன். ஒண்ணு போதுங்க. ஏன்டா ஒண்ணு போதாதா குடும்பத்துக்கு எடுக்கிறதுக்கு? எடுக்கிறதுக்கா? பின்ன வளர்றதுக்கெல்லாம் இல்ல. மந்திரியாரே இப்பதாங்க 19 ஐஸ் ஆகுது. இப்பயே குடி கூத்தியா சிகரெட்டு ஆணிச்சு எல்லாமே இருக்குது. என்ன பார்த்து எப்படி சொல்ற? நம்ம பெருமையை நாம தாங்க எடுத்து சொல்லணும். சரி விடுங்க. மந்திரியாரே அப்படி இருந்தாலும் என் நாட்டின் பெயர் என்ன? நீங்கள் ஆண்டு வரக்கூடிய உங்களுடைய நாட்டின் பெயர் என்ன? பூலோகமா? பூலோகமா இல்ல ஆகாயமா? ஆகாயமா இல்ல பொன்னுலோகமா? இல்ல பஸ் ஸ்டாண்ட்ல தாங்கறியா? பஸ் ஸ்டாண்டா? பஸ் ஸ்டாண்ட்ல தான் போனேன் நானு. சரி தெரியுங்க. ஓமலூர் பஸ் ஸ்டாண்ட்லயே தான் குடிக்கிறியா? நானு குடி குடி இருக்கிறார். மந்திரியாரே என் நாட்டின் பெயர் என்ன? என்ன உனக்கு தெரியுமா? தானே தெரியும். அப்படியா? ஐயா நானாலும் தேய்ச்சனது நீங்கள் ஆசையோடும் அன்போடும் பண்போடு நீங்கள் ஆண்டு வரக்கூடிய உங்களுடைய நாடு எங்கே? சத்தம் சத்தமா வச்சுங்க. இப்பதான் வராங்களாட்டுங்க. ஆமா ஆமா இப்பதான் பச்சுக்காடு சாயா. சரி சரி என்ன சொல்லிவிட முட்டாயாங்கிற மந்திரியாரே என் நாட்டின் பெயர் என்ன? என்ன? எமது நாடு
மரகத தேசம். உங்களுடைய நாடோ மரகத தேசம். என்னது? மரகத தேசம். மரகத தேசம். எப்படி? மரகத தேசம். உண்மைதான். அப்படி மரகத தேசத்தை ஆண்டு வந்தாலும் மகாராஜா உங்களை கேட்டு கல்யாணம் ஆகிவிட்டதா? மந்திரியாரே, ஓய் கேட்டாயே ஒரு கேள்வி. என்ன கேட்கலாம்? கோயாங்கம்மான்னு கூட தான் கேட்டேன். 7 ஜான் உடம்புல எல்லோரும் நல்ல ரத்தம் தான் நெருங்கி சேர்த்துருக்கணும். பாரி அப்படிலாம் கேக்குறான். என்னென்ன வார்த்தை கேட்கிட்ட எல்லாத்தையும் தான் கேட்டேன். யாரு? நானா? நீ. உனக்கு கொடுக்கறேன்டா. நீ கொடுப்ப தெரியும். டேய், ஓய் என் மனைவி நான் திருமணம் செய்து என் தேவையால். உங்கள் தேவையால்? சத்தம் ஆயா. என்ன அப்படி நாய குழாய் வந்தது? அப்படி தொலைவிக்கிட்டு இருக்குது நாயா. அந்த படுத மேல பாய் போட்டு உட்காந்து ஆறு கேட்டப்ப படுவதுக்கு மேல பாய். நீ எப்படியோ உட்காராயா? நிலம் ஏறமாகுது. விறுவிறு ஏறுங்க. ஏறும் ஏறும். நீ சொல்றதும் நாயதான். நீ போட்டு உட்காராயா? மந்திரி யாரு? என் மனைவி. நான் கல்யாணம் செய்து என் கன்னியால். உங்கள் கன்னியால்? நான் திருமணம் செய்து என் தேவியால். உங்கள் தேவியால்? என் மனைவி யாரு? யாருங்க? என் மனைவிக்கு கண்ணு மட்டும் தாங்க இருப்பு. மொத்தம்லாம் சிவேர்னு இருக்குமா? எல்லாம் சிவப்பாடா. எங்க நோவா இருக்குமா? எல்லாம் ஒரு மானரமா இருப்பாங்க. கல்ல கொஞ்சம் கலரா இருப்பாங்க. சிவப்பா இருந்தது நோவா தான் இருக்கும். ஏய், அவளுடைய கூந்தல் கூந்தல் மட்டும் நெருப்பு. அவ குங்குமம் கூந்தல். என் மனைவி யாரு? என் பொண்டாட்டி யாரு? உங்க பொண்டாட்டி யாருங்க? யாரு? என் மனைவி. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு 1.5 கல்யாணம் ஆகி போச்சுங்க. 1.5 கல்யாணமா? அது எப்படித்தான் கல்யாணம் பண்ணிருப்போம்? 1.5 கல்யாணம் அது உனக்கு தெரியாது? எப்படி? சத்தியமா நீ பண்ணல? சத்தியமா தெரியாது. நான் 1.5 கல்யாணம் எனக்கு ஆகி போச்சுங்க. எப்படி? ஒரு கல்யாணம் நான் தொட்டு தாலி கட்டின என் பொண்டாட்டி. அந்த 1/2 கல்யாணம் எப்படின்னு கேட்கல. மகாராஜா வெக்கமாக்குதுங்க. வெக்கமாக்குதா? அது எப்பறன்னு சொன்னா தானே எனக்கு தெரியும். எங்க அத்தையை வச்சுக்கிட்டேன். மாமியாவ வெக்கமா இருக்குங்க. யாரு? எங்க மாமி. உன் மாமியாவே வச்சுக்கிட்டியா? உன் பொண்டாட்டி? எங்க பொண்டாட்டி தான். 2 பேத்தையுமா? அத்தான் என் பொண்டாட்டி தாலி கட்டின என் மாமியா வச்சுக்கிட்டு 1.5 கல்யாணம் இல்லையா? இது வேணும் உண்மைதான். நீ உங்க மாமியால என்ன பார்த்தா மாமியா சேர்த்த முடிக்குதா? பிச்சு படுவோம் பிச்சு. என் மனைவி யாரு? யாரு தெரியுமா? யாரு? ஐயா மாலா தெரிஞ்சோ.
மத்தாந்து பூஸ்ட் கொடுங்கப்பா. பூஸ்ட் கொடுங்க. போட்டு மகாராஜா டேய் போய் என் மனைவி யாரு? உங்கள் மனைவி யாரா? என் மனைவியோ மாணிக்கவல்லி. உங்கள் மனைவியா மாணிக்கவல்லி? உண்மைதான். அப்படி மகாராஜா மாணிக்கவல்லியை மாளிகிட்டு இருந்தாலும் அப்படி மாணிக்கவல்லி திருமணம் செய்து உங்களுக்கு என்று குழந்தைகள் ஏதாவது இருக்கிறதா? மந்திரியாரே, ஓய் நாங்க இருவரும் ஈடுபட்டு நீங்க 2 பேரும் ஈடு போடுவீங்களா கல்லெடுத்து போடுவீங்களா என்னதான் பண்ணீங்களா? யாருக்கு உனக்கு நான் ஈடு போட்டேங்க. யாருங்க ஈடு போட்டீங்க? டேய் ஈடுபட்டு ஆசைக்கு அன்புக்கும் அழகுக்கு கூடிய எனக்கு ஒரே மகன் ஒரே பிள்ளை. ஏண்டா என்னது மகன் என்னத்துக்கு என்ன மாமான் இல்ல ஒரு மரியாதையா மாமானுங்க. நீ மந்திரி என்ன பார்த்து மகாராஜான்னு தானே கூப்பிடணும். என்னத்துக்கு மாமான் இல்ல மகாராஜா மாம் அவ்வளவுதான் உண்மை. என் மகள் ஆசைக்கு அன்புக்கு பிறந்த ஒரே மகள். என் மகள் யாருங்க? என் மகளோ யார் தெரியுமா? யாருங்க? மரகதவல்லி. மரகதவல்லியை பெற்றெடுத்தீர்கள். உண்மைதான். ஆகட்டுங்க. டேய் போய் அப்படி இருந்தாலும் இன்று தினம் வந்த காரணம் என்ன? என்ன காரணம்? எதற்காக வந்துள்ளேன்? எதுக்காக வந்திருக்கிற? மந்திரியாரே, என் மக யாரு? மரகதவல்லி. 16 வயது. எப்படி? 16 வயசு. 16 வயசு எப்படி? 16 வயது. டேய் என் மகளுக்கு நான் திருமணம் செய்ய வேண்டும். கல்யாணம் பண்ணும். உண்மைதான். எனக்கு நான் கல்யாணம் ஆவீங்க. கல்யாணம் ஆவலையா? காலையில உங்க பாப்பா மாட்டிட்டு சொல்லுச்சு. டேய் கமெண்ட்ரா டேய் எதுமே சொல்லல. நீ மட்டும் வாய் திறக்காத ஆறு திறந்தாலும். டேய் எனக்கு கல்யாணம் ஆகி போச்சுங்க விட்டுருங்க. என் மகள் 16 வயது மங்கையாகி விட்டாள். அதனால பருவத்துக்கு வந்துருச்சுங்களா? பருவமா? கன்னி பெண்ணாக இருக்கிறாள். அத்தை பருவத்துக்கு வர்றது. நீ ஏன்டா அப்படி சொல்ற? ஏங்க இப்ப கன்னி பருவத்தை விட்டு மங்கை பருவம் எடுத்தால் பருவம் என்று அழைப்பார் அல்லவா? அப்படி பருவத்துக்கு வந்தால் கூட்டிக் கொண்டு சென்று செனவூசி போட்டு. ஆனா மாடாவது என் பொண்ணு செனவூசி போடணும். ஏங்க டேய் ஏங்க என் மகளுக்கு பருவத்துக்கே வந்துட்டாளே ஏதோ கோல அடிக்கிறாளா? டேய் கோல அடிக்கிறான். என் மகளுக்கு நான் திருமணம் செய்ய வேண்டும். திருமணம் செய்ய வேண்டும். ஆமா. ஒரு பெற்றெடுத்த தாய் தந்தை. தாய் தந்தை என்ன வேலை? ஆமாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் வேலையா? ஒரு 16 வயது மங்கையை வீட்டுல வைத்திருந்தால் என்னை போல ராஜர்கள் என்ன 7 விதம் பேசுவார்கள். நீங்க கல்யாணம் பண்ணி வைக்க ஆசைப்படுங்க, அது போதும். அதனால என் மகளுக்கு நான் திருமணம் செய்ய வேண்டும். மரகதவல்லிக்கு கல்யாணம் பண்ணி அதாவது மாப்பிள்ளை கேப்பிள பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா எப்படியா 5 லட்சம் 10 லட்சம் 5 லட்சம் ஆகும். அதனால நான் சொல்றேன் இதை மட்டும் பண்ணுங்க. என்ன பண்ணணும்? ஒரு 25,000 ரூபாய்க்கு ஒரு டச் செல் மட்டும் வாங்கி கொடுங்க. அவளே கூட்டிட்டு ஓடுறான். வேலை முடியுது. என்ன பண்ண? நான் என்ன பண்ணாங்கிறீங்க? நானும் கூட்டிட்டு தான் ஓடியாந்தேன். அதனால என் மகளுக்கு மரகதவல்லிக்கு நான் திருமணம் செய்ய வேண்டும். அதனால என் மனைவி யாரு? மாணிக்கவல்லி இருக்கிறார். என் மகள் மரகதவல்லி இருக்கிறார். உன் தந்தையார் அழைத்தார் என்று என் மனைவி மாணிக்கவல்லியும் என் மகள் யாரு? மரகதவல்லியை அழைத்து வா. ஆகட்டும். எப்படி? போயிட்டு வரேன். ஆகட்டும் என்று வரட்டுமா? போயிட்டு வாங்க. ஆனால் கேள்வி வச்ச பேர்களே, அதே சமயத்திலே மரகதராஜ அண்ணனாகப்பட்டவர் தனது தேவியாக விளங்கக்கூடிய மாணிக்கவல்லி அழைக்க மாணிக்கவல்லி சபைக்கு வருகிறார். Thank you.
ஊரே பேசிட்டு இருக்கிற அப்படி எல்லாம் சேர்ந்து